Welcome to Story Time. Tamil Story for Kids. இன்றைய கதை குரங்கு மற்றும் தொப்பி விற்பனையாளர். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம் தொப்பி விற்பனையாளர் வசித்து வந்தார். அதன் பெயர் சுனில். சுனில் ஒரு நல்ல உள்ளமும் கடின உழைப்பும் உடையவர். அவர் பல்வேறு வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்புகளில் தொப்பிகளை தயாரித்து விற்பனை செய்து தனது வாழ்க்கையை சம்பாதித்தார். அவரது தொப்பிகள் உலகம் முழுவதும் பிரபலமானது மற்றும் அவரது அழகான தொப்பிகளை வாங்க பக்கத்து கிராமங்களில் இருந்து மக்கள் வந்தனர். ஒரு நாள் காலையில் சுனில் தன் தொப்பிகளை விற்க போகும்போது மரங்களின் அசைவில் அவன் கண்கள் விழுந்தன. குறும்புக்கார குரங்குகள் கூட்டமாக மரக்கிளைகளில் குதிப்பதைக் கண்டார். அந்த குரங்குகளின் கூட்டத்தை கண்டு பயந்து போகிறான். பயந்து போன சுனில் விளையாடும் விலங்குகளை பற்றி கொஞ்சம் யோசித்து தனது பயணத்தை தொடர்கிறார். அவர் காட்டுக்குள் வளரும் போது வலுவான சூரிய ஒளி அவர் மீது விழத் தொடங்குகிறது. மேலும் அவர் சோர்வாக உணரத் தொடங்குகிறார். வெப்பத்தை தவிர்க்க ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுக்க நினைக்கிறார். அவர் தனது பெரிய பையில் தொப்பிகள் அவருக்கு அடுத்ததாக தூங்குகிறார். குறும்புக்கார குரங்குகள் வழியெங்கும் தன்னை கண்காணித்து வந்ததை சுனிலுக்கு தெரியாது. வண்ணமயமான தொப்பிகளால் கவரப்பட்ட குரங்குகள் சுனிலை கேலி செய்ய முடிவு செய்தன. ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து குரங்குகளும் மரங்களில் இருந்து இறங்கி அவரது பையில் இருந்த தொப்பிகளை திருடிச் சென்றன. நிம்மதியான உறக்கத்திலிருந்து எழுந்த சுனில் தனது பயணத்தை தொடர தயாரானார். ஆனால் அவர் தொப்பிகளை எடுத்தபோது அவரது பை காலியாக இருந்ததால் அவர் மனம் உடைந்தார். குறும்புக்கார குரங்குகள் அவரது தொப்பிகள் அனைத்தையும் திருடிவிட்டன. தன் தொப்பிகளை திரும்ப பெற அந்த குறும்புக்கார குரங்குகளை பற்றி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கையில் சுனில் அங்கும் இங்கும் பார்க்கத் தொடங்கினான். மரத்தின் உயரமான கிளைகளின் உச்சியில் குரங்குகளை பார்த்தான். அந்த தொப்பிகளை அணிந்திருந்த சுனிலை கிண்டல் செய்து அவனை பார்த்து சிரித்தனர். சுனில் தனது தொப்பிகளை பெற ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தார். அவர் குரங்குகளை முட்டாளாக்க முடிவு செய்தார். தன் தொப்பியை கழற்றி கையில் எடுத்து தரையில் வீசினான். ஆச்சரியம் என்னவென்றால் குரங்குகளும் அவரது செயலை மீண்டும் செய்ய தொடங்கி தொப்பிகளை வீசத் தொடங்கின. குரங்குகள் தன்னை பின்பற்றுவதை புரிந்து கொண்ட சுனில் அதையே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தான். அவர் தனது தொப்பியை மீண்டும் மீண்டும் தரையில் வீசத் தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை வீசத் தொடங்கின. விரைவில் அவருக்கு முன்னால் வண்ணமயமான தொப்பிகளின் பெரிய குவியல் உருவானது. சுனில் தனது தொப்பிகளை ஒவ்வொன்றாக சேகரித்து மீண்டும் தனது பையில் வைத்த ஒரு காலம் வந்தது. குரங்குகள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. சுனில் நிம்மதி பெருமூச்சு விட்டான். குரங்குகளும் தாங்கள் ஏமாந்து விட்டதை உணர்ந்து சுனிலை பயணத்தை தொடர விட்டுவிட்டு ஓடின. அன்று முதல் சுனில் எப்பொழுதும் உஷாராகி தன் தொப்பிகளை கண்காணித்து வந்தார். புத்திசாலித்தனமும் விரைவான சிந்தனையும் எந்த சிரமத்தையும் சமாளிக்க உதவும் என்ற மதிப்புமிக்க பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். எத்தகைய சவால்கள் தடைகள் வந்தாலும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சாதுரியத்துடனும் பயனுடனும் சமாளிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் வண்ணமயமான தொப்பிகளை அணிந்திருந்த சுனில் தனது பையில் தொப்பிகளுடன் முன்னேறிச் சென்றார். தன் கதைகளை சொல்லி மக்களின் வாழ்வில் ஒளியை கொண்டு வர உதவினார். குரங்குகள் மற்றும் தொப்பிகள் பற்றிய அவரது கதை அனைத்து கிராமங்களிலும் பிரபலமானது. புத்திசாலித்தனம் மற்றும் விரைவான சிந்தனை சக்தியின் அடையாளமாக மாறியது. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தொப்பி விற்பனையாளரான சுனில் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது தொப்பிகளை திருடும் குறும்புக்கார குரங்குகளை சந்திக்கிறார். அவர் குறும்புக்கார குரங்குகளை முட்டாளாக்கி
அவர்களிடமிருந்து தொப்பிகளை திரும்பப் பெறுகிறார். புத்திசாலித்தனம் மற்றும் விரைவான சிந்தனையின் முக்கியமான பாடத்தை சுனில் கற்றுக்கொண்டார். அவர் தனது கதைகளை பகிர்ந்து கொண்டு தனது வெற்றிகளின் கதைகளால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் தனது பயணத்தை தொடர்கிறார். கதையின் ஒழுக்கம், புத்திசாலித்தனம் மற்றும் விரைவான சிந்தனை ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க உதவுகிறது. நீங்கள் அனைவரும் தொப்பி விற்பனையாளரையும் குரங்கு கதையையும் விரும்பி கதையிலிருந்து சில தார்மீக விழுமியங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். Thanks for watching more stories. Subscribe my channel.